சுனிதா கொஞ்சம் ஆத்திரத்துடன் நிமிர்ந்தாள். என்னை என்ன செய்ய சொல்றீங்க? நான் எந்திரம்மா. எனக்கும் மனித உணர்வுகள் இருக்காதா? நம்பர் 1 நடிகையா இருந்ததுல பெருமைப்பட்டேன். இப்போ நொந்து போய் கிடக்கேன். அண்ணன் ஈஸ்வர் அருகில் வந்தான். கோபப்படாத சுனி. உன் நடிப்பு தனினாலும் உன்னோட அழகுக்காக விளம்பரத்துல உன்னை உபயோகப்படுத்த 4 பேர் வரத்தான் செய்வாங்க. எல்லாம் கண்ணியமான விளம்பரம். ஒத்துக்கிறதுல என்ன தப்பு? வா, வெளியே வா. சுனி எரிச்சலுடன் எழுந்தாள். சிரிச்சுக்கிட்டே வா. நீ நடிகையானதே இந்த முத்துப்பல் சிரிப்புலதான். சுனிதா வெளிப்பட்டாள். ஒரு பிரபல பட்டுப்புடவை நிறுவனம் வந்திருந்தது. அந்த வருடத்திய தீபாவளி பட்டுச்சேலை விளம்பரத்துக்கு சுனிதா நடித்து தர வேண்டும் என்றது. அவள் கேட்டு சம்பளத்தை தர தயாராக இருந்தது. சம்பளம் ஈஸ்வர் தான் பேசினான். அவர்களே பயப்படும் அளவுக்கு மிகப்பெரிய தொகை. அவர்கள் செக் எழுதி தந்துவிட்டு ஷூட்டிங் தேதி வாங்கி கொண்டு சென்றார்கள். அடுத்தது ஒரு ஷாம்பு கம்பெனி. சுனிதா நம்பர் 1 நடிகையாகி 1 மாதம்தான் போயிருந்தது. அவளை பத்திரிகை, டிவி என்று சகல தளங்களிலும் பிரமாதமாக விளம்பரப்படுத்தி விட்டான் ஈஸ்வர். இப்போது அவளை வைத்து பணம் பண்ணி கொண்டிருக்கிறான். முக்கியமான 3 நிறுவனங்களுக்கு மட்டும் தேதி தந்துவிட்டு சுனிதா உள்ளே வந்தாள். போதும்னா, அத நான் சொல்லணும். எதுக்காக இத்தனை கஷ்டப்படுறேன்? நிறைய பணம் சேர்த்து உன்னை ஜாம்னு கல்யாணம் செஞ்சு தர வேண்டாமா? அவள் பேசவில்லை. தாய் தகப்பனை இழந்து வளர்ந்த அவளை இந்த அளவுக்கு ஆளாக்கியது ஈஸ்வர் தான். இன்னும் கல்யாணம் கூட செய்து கொள்ளவில்லை. 10 வயது மூத்தவன் வேறு. அவனை எதிர்க்கவும் முடியவில்லை. நம்பர் 1 நடிகை ஆனது முதல் அவளை வைத்து பணம் பண்ணுவதில் குறியாக இருக்கிறான். இதெல்லாம் யாருக்காக? என்ன வாழ வைக்கத்தானே? சரி சுனி, நீ போய் படு. நாளைக்கு அந்த டீ விளம்பரத்துல நடிக்கிற. அதுக்கான ஷூட்டிங் காலையில 7 மணிக்கு. 5:30க்கு ப்ரொடக்ஷன் வேன் வந்துரும். சரிண்ணா. அவள் உறங்க போய்விட்டாள். அதிகாலை 4 மணிக்கு அலாரம் அடித்தது. ஈஸ்வர் எழுந்து குளித்து விட்டான். 4:30க்கு அவளை எழுப்பினான். நேரமாச்சு சுனிதா, எழுந்து குளிம்மா. அங்க போய் தானே மேக்கப்? ஆமா, காஸ்டியூம் அவங்க ரெடியா வச்சிருப்பாங்க. சுனிதா குளித்து விட்டு வந்தாள். ஷாம்புவில் கழுவிய கூந்தலை டிரையர் கொண்டு உலர்த்தினாள். மெலிதாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். 5:30 மணிக்கு அந்த கார் வந்து நின்றது வாசலில். போலாமா சுனி? சரிண்ணா. இருவரும் ஏறிக்கொள்ள கோல்டன் பீச் நோக்கி ஓடத் தொடங்கியது கார். டிரைவரிடம் பேசி தகவல் சேகரித்துக் கொண்டிருந்தான் ஈஸ்வர். 3/4 மணி நேரத்தில் கோல்டன் பீச்சுக்குள் வண்டி நுழைந்தது. விடிய தொடங்கி இருந்த நேரம். அந்த இயற்கை சூழலை, கருங்கடலை, மெலிதான சிகப்பு சூரியனை கேமரா அவசரமாக விழுங்கி கொண்டிருந்தது. சுனிதா வரவேற்கப்பட்டு அவளுக்காக ஒதுக்கப்பட்ட காட்டேஜுக்கு அழைத்து வரப்பட்டாள். இப்போ டைரக்டர் வருவாரு. 15 நிமிடங்களில் டைரக்டர் வந்தார். கூடவே ஒரு உதவியாளர், மேக்கப் மேன். இவங்க காஸ்டியூம் தருவாங்க. நீங்க 20 நிமிஷத்துல தயாராகணும். அவன் விலக சரித்திர கால உடையும் அது தொடர்பான அலங்காரமும் வந்திருந்தது. ஏதோ ஒரு நாட்டின் இளவரசி போல் அலங்கரிக்கப்பட்டாள் சுனிதா. 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. டைரக்டர் வந்தார். எல்லாம் ஆச்சா? ஆகிட்டே இருக்கு சார். சீக்கிரம், ஹீரோ வந்தாச்சு. சுனிதா முழுவதும் தயார்படுத்தப்பட்டு விட்டாள். வெளியே வந்தாள். கடற்கரையில் கேமரா வைக்கப்பட்டு ஆங்காங்கே குடை, டிராலி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அலைகளின் விளிம்பில் ஒரு மதர்த்த குதிரை. நாயகனாக நடிப்பவன் வந்துவிட்டான் ராஜ உடையில். வாங்கம்மா. சுனிதா அருகில் வந்தாள். இவரு உங்க காதலன். உங்களை குதிரையில கடத்திட்டு போற மாதிரி சீன். நடுவில் ஒருவன், இதுக்கும் டீ விளம்பரத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த டீ நிறுவனம் உலக மார்க்கெட்டை கையில வச்சிருக்கு. நிறைய செலவு பண்ணி வித்தியாசமா படம் தயாரிக்க சொல்லுவாங்க. குதிரையில போகும்போது பாதியில டீ குடிப்பாரு. தலைவா, சரித்திர காலத்துல டீ உண்டுங்களா? கிண்டலா? சினிமால மட்டும் லாஜிக் இருக்காடா? கடைசியில இத கனவுன்னு முடிச்சிட்டு சுனிதா குபீர்னு எழுந்து உட்காருவா. உடனே அம்மா டீ கொண்டு வருவாங்க. அதை அப்புறமா ஷூட் பண்ணுவேன். சார், கேமரா ரெடி. கேமராமேன் குரல் கொடுத்தான். சந்தோஷ், ரெடியா? குதிரையில ஏற டூப் வேணுமா? வேணா, எனக்கு பயிற்சி இருக்கு சார். சுனிதாவை ஏற்ற நான் பாத்துக்கிறேன். ஒரு மானிட்டர் பாத்துடலாமா? கண்டிப்பா, நீங்க ஷாட் வைங்க. குதிரையும் சந்தோஷும் பிரேமில் இருந்து அகற்றப்பட சுனிதா போலவே சரித்திர உடைகள் தரித்த 7-8 துணை நடிகைகள் வெளிப்பட்டார்கள். நீங்க எல்லாரும் சுனிதாவோட சிரிச்சு பேசிக்கிட்டு இந்த கடற்கரையில நடந்து வரணும். சரி சார். மூமெண்ட்ஸ்களை டைரக்டர் சொல்லிவிட்டார். க்ளோஸ்அப்ஸ் அப்புறம் எடுத்துக்கிறேன். சுனிதா, வாங்க எல்லாரும். அவர் சொன்னபடி அவர்கள் சிரித்து பேசியபடி நடந்து வர சந்தோஷுக்கு கீ கொடுப்பா. நீங்க வாங்க. சந்தோஷ் குதிரையில் ஏறி வந்தான். சுனிதா அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். அவள் மிரண்டு விழிக்க குதிரை வந்த வேகத்தில் தோழிகள் சிதறி ஓட, வா அந்தப்புறம் போலாம். முடியாது. யார் நீங்க?
உன்னை அடைய துடிக்கும் அங்கத நாட்டு மன்னன். சுனிதா திரும்பி ஓடத் தொடங்க பாய்ச்சலாக வந்து குபீரென அவளை அள்ளி குதிரையில் அவன் அமர்த்த கட் என குரல் வர கேமரா நின்றது. குதிரையோடு சந்தோஷ் வந்த உடனே இந்த சீன் அப்படியே தொடரணும். இதே மாதிரி ஒரே டேக்ல வந்தா பிரமாதமா இருக்கும். போலாமா சந்தோஷ்? போலாம் சார். சுனிதாவை தூக்கி குதிரையில ஏத்திக்கிட்டு கொஞ்சம் வேகமா 100 அடி போகட்டும். அந்த வேகத்தை கொஞ்சம் மிட் ஷாட்ல எடுத்துக்கிறேன். ஒரே ஸ்டில் ரோட் செய்வாங்களா? முயற்சிக்கிறோம் சார். ஈஸ்வர் ருசிகரமாக காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றான். வெயில் வரத் தொடங்கியது. சந்தோஷ், சுனிதா இருவரும் டச் அப் செய்து கொண்டார்கள். துணை நடிகைகள் மீண்டும் தயாரானார்கள். குதிரையின் அருகில் வந்து அதன் முதுகை தடவி தந்தான் சந்தோஷ். ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். டைரக்டர் கத்த பிரேமுக்கு வெளியே இருந்த சந்தோஷ் தாவி குதிரையில் ஏறி தயாராக இருந்தான். சுனிதா தோழிகளுடன் பேசிக்கொண்டே வர இணை இயக்குனர் தனது கட்டை விரலை உயர்த்த சந்தோஷ் குதிரையுடன் வந்தான். பேச்சு தொடங்கியது. தோழிகள் சிதற சுனிதாவை நெருங்கி சந்தோஷ் பேச அவள் ஓடத் தொடங்க குதிரை வேகமாக பின்தொடர ஒரு மலர்கொத்தை அள்ளுவது போல் அவளை அள்ளி எடுத்து குதிரையில் கிடத்தினான் சந்தோஷ். அதன் பிடரியில் ஒரு மாதிரி சங்கேத பாஷையில் 2 தட்டு தட்ட 4 கால் பாய்ச்சலில் புயல் போல் குதிரை பறக்க கேமரா அவசரமாக அதை காட்சியாக விழுங்கியது. குதிரை நொடியில் கண்ணை விட்டு மறையும். தூரம் போய்விட கட். இன்னொரு டேக் எடுத்தா பெட்டரா இருக்குமா? சரி சார், வரட்டும் அவங்க. 10 நிமிடங்கள் கரைந்து விட்டன. குதிரையில் போன சந்தோஷ், சுனிதா திரும்பவே இல்லை. டைரக்டருக்கு கலவரம் தட்டியது. என்னையா இது? அதானே சார், கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் குதிரையை காணல. அந்த ட்ரெயினரை கூப்பிடியா? குதிரையின் சொந்தக்காரன் வந்தான். என்னையா இது? சார், அது முரட்டு குதிரை. அதனால பிடரியில ஏடாகுடமா அவர் தட்டினதை பார்த்தேன். கண்ணா பின்னான்னு வேகம் எடுத்திருக்குது. அதை நிறுத்த முடியாதா? முடியும். அதுக்கும் குறிப்பிட்ட இடத்துல தட்டணும். அதை ஏன் நீ சொல்லி தரல? குதிரை ரொம்ப தூரம் ஓட வேண்டாம் தானே நீங்க சொன்னீங்க. இதான் டூப் போடலான்னு சந்தோஷ் கிட்ட நான் அப்பவே சொன்னேன், கேட்கல. ஈஸ்வர் டென்ஷன் ஆகிவிட்டான். 20 நிமிஷமாவது டைரக்டர், என் சிஸ்டர் இன்னும் வரல. ஆட இருங்க சார், உங்களை விட எங்களுக்கும் கவலை அதிகம். அவங்கள வச்சு நிறைய எடுக்க வேண்டியது இருக்கு. இணை இயக்குனர் நெருங்கினான். சார் சொல்லியா? நம்ம யூனிட் வண்டியை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாமா? சரி செய். அவர்கள் போய் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் ஆகிவிட்டன. யூனிட் வாகனத்தோடு இணை இயக்குனரும் இன்னும் 2 உதவியாளர்களும் புறப்பட்டார்கள். கார் ஓடத் தொடங்கியது. அத்தனை பேரும் கிட்டத்தட்ட முள் மேல் இருந்தார்கள். 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி ஓடியது, கடற்கரையை ஒட்டியே. சார், அங்க நிக்குது நம்ம குதிரை. ஆமாயா, வெள்ள குதிரை. வாகனம் அதன் அருகில் போய் நின்றது. குதிரை மெல்ல நடந்து கொண்டிருந்தது. குதிரை மட்டும்தான் யாருக்கு? அவங்க 2 பேரும் எங்க? ட்ரெயினர் குதிரையை பெற்றுக்கொள்ள அந்த இடத்தில் ஒரு உதவியாளனை விட்டுவிட்டு பதற பதற ஸ்பாட்டுக்கு வந்தான் துணை இயக்குனர். என்னையா? குதிரை இருக்கு சார், ஆர்டிஸ்ட் 2 பேரையும் காணல. என்னது? தீயை மிதித்ததை போல கூச்சலிட்டான் ஈஸ்வர். எங்கேயா போயிருப்பாங்க? டைரக்டர் அலறினார். பாருங்க டைரக்டர், இன்னும் அரை மணி நேரத்துல என் சிஸ்டரை என்கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு சேதாரமும் இல்லாம. இல்லன்னா உங்க அத்தனை பேரையும் கோர்ட்டுக்கு இழுப்பேன். அந்த டீ கம்பெனியின் உயர் அதிகாரி ஒருவர் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்திருந்தார். இருங்க சார், பதட்டம் வேணாம். என்ன நடந்திருக்குன்னு யாருக்கும் புரியல. டைரக்டர் வாங்க. என்ன சார், அந்த சந்தோஷ் எப்படிப்பட்டவன்? எனக்கு தெரிஞ்சு தங்கமானவன், எல்லா திறமைகளும் உள்ளவன். ஆனா சினிமாவில அவனுக்கு வாய்ப்பு வரல. அதனால இது மாதிரி விளம்பர படங்கள், தொலைக்காட்சி தொடர்னு நடிக்கிறான். கல்யாணம் ஆனவனா? ஆமா சார், மனைவியும் 2 குழந்தைங்களும் உண்டு. ட்ரஸ்ட் புறத்துல வீடு. சுனிதாவா அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பின்ன ஏன் சார் 2 பேரும் திரும்பல? ஈஸ்வர் அழுகைக்கு வந்து கொண்டிருந்தான். இருங்க, வேன் எடுத்துட்டு தேடலாம். போலீஸ்ல புகார் தந்துடலாமா? ஒரு ஆள் கேட்க, இல்ல, என் சிஸ்டர் இமேஜ் பாதிக்கப்படும். வேணாங்க, எங்க டீ கம்பெனிக்கும் கெட்ட பேரு. இருங்க, நடுவுல என்னென்னவோ நிகழ்ந்திருக்கு, தேடி பாத்திரலாம். யாருக்கும் எந்த அபாயமும் இருக்காது. அவர்களது வாகனம் திரும்பவும் புறப்பட ஈஸ்வரும் அதில் ஏறிக்கொண்டான். குதிரை நின்றிருந்த இடத்துக்கு வந்தார்கள். வெறும் கடலும் மணலும் நிரம்பிய பிரதேசம்தான். மறைவான ஒரு இடம் கூட இல்லை. 50 அடி தூரத்தில் போனது சாலை. இங்க குதிரையை விட்டுட்டு 2 பேரும் ரோட்டுக்கு வந்து ஏதாவது வாகனத்துல ஏறி போயிட்டாங்களா? ஏன் சார், ஏன் போகணும்? முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத சந்தோஷ் கூட ஒரு நாளும் என் தங்க போக மாட்டா. சுய நினைவில்லாம போயிருந்தா என்ன சொல்றீங்க? ஈஸ்வர் அலறி விட்டான். இருங்க சார், சுனிதாவை கடத்திட்டு போன மாதிரில பேசுறீங்க. சந்தோஷ் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அறிமுகமா இல்லாத அந்த பொண்ணை கடத்தி சந்தோஷுக்கு என்ன லாபம்? ஏன் இல்ல, என் தங்க நம்பர் 1 நடிகை.
தமிழ்நாட்டுல ஜெயிச்சவ, மார்க்கெட்ல அவ விலை ரொம்பவே கூடுதல். அவளை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் பறிக்க நினைச்சா? டைரக்டருக்கு கோபம் வந்து விட்டது. ஒரு நல்ல மனுஷன் மேல அபாண்டமா பழி சுமத்தாதீங்க சார். அவன் தானே சார் குதிரைய ஓட்டுனா. இந்த இடம் வரைக்கும் அழகா வந்திருக்கிறாங்க, அதுக்கு சாட்சி குதிரை. அப்புறம் காணலன்னா? இல்ல, இத நான் விட போறதில்ல. ஈஸ்வர் கூச்சலிட டீ நிறுவன அதிகாரி முன்னால் வந்தார். இனி பேசிட்டு நிக்கிறதுல அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச நல்ல போலீஸ் அதிகாரி உண்டு, அவர்கிட்ட விவரத்தை சொல்லலாம். அவர் ஆலோசனை சொல்வாரு. வாங்க ஈஸ்வர். டைரக்டர் யூனிட்டை பேக்கப் பண்ணி புறப்பட டீ நிறுவன அதிகாரி, ஈஸ்வர், இன்னும் 2 யூனிட் ஆட்கள் 4வருமாக அதே காரில் புறப்பட்டார்கள். அந்த அதிகாரியின் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். வாசலில் ஜீப் நின்றது. ஓ, நம்ம அதிர்ஷ்டம், வீட்டுலதான் அவர் இருக்காரு. மூவரும் காரை விட்டு இறங்கி நடந்து உள்ளே கால் வைத்தார்கள். அந்த போலீஸ் அதிகாரி வர்மா நல்ல பால்கோவா நிறத்தில் 6 அடி உயரமும் அற்புத உடம்புமாக கம்பீரம் காட்டினார். மீசை இல்லாத மொசைக் மேல் உதட்டில் கொஞ்சம் மெலிதான பச்சை. காக்கி சட்டையில் கலவரத்தை சுருட்டி வைத்திருந்தார். டீ நிறுவன அதிகாரிக்கு அவர் நண்பர். வாங்க ஜெய், என்ன காலை நேரத்துல? ஒரு தப்பு நடந்து போச்சு, உங்க உதவிய நாடி வந்திருக்கோம். உட்காருங்க, டீ கொண்டு வாப்பா. உள்ளே நோக்கி குரல் கொடுத்தார். மற்றவர்களை வர்மாவுக்கு அறிமுகப்படுத்திய ஜெய் விவரமாக ஒன்று விடாமல் சொல்லி முடித்தார். ஆச்சரியமா இருக்கு, சினிமா எடுக்க போய் இப்ப சினிமா நிஜமாயிடுச்சே. இது செய்தியா வெளியில போக கூடாது, ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியணும். உங்க வீடு எங்க சார்? வர்மா கேட்டார். ஈஸ்வர் சொன்னான். சரி, சுனிதா உங்க சொந்த சகோதரியா? ஆமா சார். சுனிதாவுக்கு சினிமா விளம்பர வட்டாரத்துல நட்பு உண்டா? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கல சார், என் கட்டாயத்துக்காக ஒத்துக்கிறா. நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? புகழ் பணம் ரெண்டும் கிடைக்குதே, அந்த பணத்தால உயர்ந்த இடத்துல அவளை ஒப்படைக்கலாம் இல்லையா? அதாவது தற்சமயம் சுனிதாவோட அழக காசாக்கிட்டு இருக்கிறீங்க. சார், அர்த்தம் சரியா வரல. நடிக்க வந்தவளை காணல, நடிகனும் திரும்பி வரல, இப்பவும் அர்த்தம் சரியா வரலையே. உங்க வீட்டை சோதனை போடணும் ஈஸ்வர். சார், என் தங்கைய காணல, அவளை கண்டுபிடிச்சு தருவீங்களா? அதை விட்டுட்டு வீட்டை சோதனை போட்டா என்ன சார் அர்த்தம்? எங்க சந்தேகம் எப்படியோ அந்த வழியில தான் நாங்க செயல்படுவோம். சரி, உங்ககிட்ட அப்புறமா வரேன். வீட்டு விலாசத்தை மட்டும் எழுதி கொடுங்க. ஈஸ்வர் எரிச்சலுடன் எழுத, சந்தோஷ் வீட்டு விலாசம் இங்க யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சார். உதவியாளர் சொல்ல அதையும் வாங்கி கொண்டார் வர்மா. நீங்கெல்லாம் புறப்படுங்க சார். ஜெய் அவர் கைகளை பிடித்து கொண்டார். வர்மா, யாருக்கும் சேதாரம் இல்லாம 2 பேரையும் பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன். ஈஸ்வர் சோர்ந்து போய் வெளிப்பட்டான். ட்ரஸ்ட் புறத்தில் சற்று உள்தள்ளி இருந்தது சந்தோஷ் வீடு. பிளாட்டுகள் தான். வர்மா யூனிட் ஆள் ஒருவனுடன் தன் காரில் வந்து இறங்கினார். விசாரித்தார். 4வது மாடியில முதல் வீடு சார். சரி, நீ வண்டியில இரு, நான் பாத்துக்கிறேன். வர்மா போலீஸ் உடையில் இல்லை. பிளாட்டை நோக்கி நடந்தார் நிதானமாக. 4வது மாடியை அடைந்து முதல் வீட்டை கவனித்தார். கிரில் கேட் எல்லாம் போட்டு சங்கிலி கட்டி மிகவும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அழைப்பு மணியில் கை வைக்க உள்ளே குருவி கத்தியது. சற்றே தாமதம். கதவு திறக்கப்பட்டது. ஒரு இளம் பெண். நீங்க யாரு? உங்க கணவர் சந்தோஷ் அனுப்புனாரு, யூனிட்டை சேர்ந்த ஆளு. வெளியே வந்து கேட் பூட்டை விடுவித்து அதையும் கர்ரென திறந்தாள். உள்ள வாங்க. வர்மா வந்து உட்கார்ந்தார். வீடு நவீன வசதிகளுடன் அழகாக இருந்தது. என்ன சொல்லி விட்டாரு? வர்மா தன் அடையாள அட்டையை எடுத்தார். மன்னிக்கணும், நான் கிரைம் பிரான்ச் போலீஸ் அதிகாரி. நீங்க என்ன நம்புறதுக்காக இந்த அத்தாட்சி. அதை பார்த்துவிட்டு மிரண்டு போனாள் அவள். அவருக்கு ஏதாவது ஆபத்தா? தெரியலம்மா, நடந்ததை நான் சொல்லிடுறேன் என்ற வர்மா எல்லாம் விவரித்தார். முடித்ததும் அவள் முகம் பேயறைந்ததை போல் ஆகிவிட்டது. நாங்க தேடல தொடங்கியாச்சு, அதுக்கு முன்னால உங்க உதவியும் எனக்கு கிடைச்சா சந்தோஷ் சீக்கிரமா வீட்டுக்கு வரக்கூடும். நான் எந்த வகையில சார் உங்களுக்கு உதவணும்? நிறைய வகையில. கொஞ்சம் வெளிப்படையா கேள்விகள் கேட்பேன், வருத்தப்படக்கூடாது. கேளுங்க. சந்தோஷ் பெண்கள் விஷயத்துல எப்படி? ஏன்னா அவர் ஒரு நடிகர். அவள் சிரித்தாள். அவரை விட நல்ல பாதுகாப்பு எந்த பொண்ணுக்கும் இருக்க முடியாது. கட்டில்ல அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து படுத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னை தவிர யாரையும் மனசால கூட தீண்ட மாட்டார் என் கணவர். வெரி குட். எத்தனை வருஷமா இது மாதிரி விளம்பர படங்கள் பண்றாரு? 12 வருஷமா. நான் அவரை விரும்பினதே இதுக்காகத்தான். இது சொந்த வீடா? கட்டி முடிச்சு 8 வருஷம் ஆச்சு. அப்பவே இதோட விலை 2 லட்சம். இப்ப 7, 7.5. எத்தனை குழந்தைங்க? 6 வயசுல ஒரு பொண்ணு, 3ல ஒரு பையன். உங்க வீட்டை நான் சோதனை போடலாமா? தாராளமா. சரி, சோதனை போடுறதுக்கு முன்னால ஒரு கேள்வி. உங்க கணவருக்கு ஏன் சினிமா வாய்ப்பு வரல?
கூழ கும்பிடு போடுறது அவருக்கு பிடிக்காது. சிகரெட் கூட பிடிக்க மாட்டாரு. வந்தா ஆகாது, ஏமாற்ற தெரியாது. இதெல்லாம் சினிமாவுக்கு அவசியம்னு அவரே புரிஞ்சுகிட்டு அதை விட்டு விலகிட்டாரு. சந்தோஷ், சுனிதா 2 பேருக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பு உண்டா? இத்தனை நேரம் நான் பேசுனது ஒண்ணுமே உங்களுக்கு புரியலையா சார்? அவர் பேசவில்லை, எழுந்து விட்டார். வீட்டை சோதனை போடலையா? இப்ப அவசியம் இல்லம்மா, தேவைப்படும் போது நானே வரேன். இப்ப வரட்டுமா? சார் அருகில் வந்தாள். என்னம்மா, அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏதாவது இருக்குமா? எனக்கு பயமா இருக்கு சார். குரல் நடுங்கியது. அப்படி இருக்காதும்மா, அவரை என்கிட்ட நல்லபடியா ஒப்படைச்சிருங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். கும்பிட்டவள் அழுதே விட்டாள். வர்மாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அழாதீங்க, நல்லதையே நினைப்போம். உங்க புருஷனுக்கு இந்த ஃபீல்ட்ல எதிரிகள்னு யாராவது உண்டா? அவர் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாரே. வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாரா? ஒண்ணு விடாம. அப்படி அவர் பேசும்போது ஏதாவது வாக்குவாதம் பத்தியோ இல்லன்னா அவருக்கு பிடிக்காத நபர் பத்தியோ சமீபத்துல சொன்னது உண்டா? அவள் மௌனமானாள். நல்லா யோசனை பண்ணுங்க. சந்தோஷ், சுனிதா 2 பேரும் ரொம்ப நல்ல மாதிரியானவங்க. ஆனா குதிரையில போனவங்க திரும்பல. குதிரை மட்டும் வழியில நிக்குது. அதுக்கு நடுவுல 4-5 கிலோமீட்டர் தூரம்தான். இடையில நிச்சயமா என்னவோ நடந்திருக்கு. சார், ஆமா, நிச்சயமா 3வது நபர் இதுல இருந்தாகணுமே. அவர் யாருன்னு நீங்க தரக்கூடிய சில தகவல்களை வச்சு தேடலாம் இல்லையா? அவள் யோசிக்க தொடங்கினாள். பிளீஸ் யோசனை பண்ணுங்க. கண்களை மூடிக்கொண்டாள் அவள். அவன் பேசி படம் போல மனதில் பதிவாகி இருந்த காட்சிகள் ஓடத் தொடங்கின. இன்னைக்கு டைரக்டர் சந்திரமோகனை விட்டேன் பாரு ஒரு அடி. லொகேஷன் நடுநடுங்கி போச்சு. ஏன், நடிப்பு சொல்லித்தரம் பேர் வழின்னு நடிகை அஜந்தாவை அவன் படுத்துற பாடு. இதை விட நடு ரோட்ல வச்சு கற்பழிக்கிறது கூட தேவல. அவளால தாழ முடியல. கேமரா பொசிஷன் மாத்தக்கூடிய இடைவெளியில என் கைய பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டா. அப்புறம் அடுத்த ஷாட் வச்சப்போ அவளை கட்டி பிடிச்சான் சந்திரமோகன். விட்டேன் ஒரு அடி. யாருமே இதை எதிர்பார்க்கல. அந்த சம்பவத்தை அவள் விவரிக்க, இது நடந்தது எப்பம்மா? 2 வாரம் ஆச்சு. சந்திரமோகன் விலாசம் தெரியுமா? எடுத்து தந்தாள். வாங்கி கொண்டார். நன்றிம்மா, நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அவரை என்கிட்ட கண்டிப்பா ஒப்படைப்பேம்மா, தைரியமா இருங்க. டைரக்டர் சந்திரமோகன் அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்தார். தொலைக்காட்சி தொடர் ஒன்றை இயக்கி கொண்டிருந்தார். உணவு இடைவேளை வரும் நேரம். போலீஸ் அதிகாரி வர்மா வந்து சேர்ந்தார். தன் அடையாள அட்டையை தந்தார். சந்திரமோகன் மரியாதையுடன் அவரை எதிர்கொண்டார். என்ன வேணும் சார்? உங்களுக்கும் நடிகர் சந்தோஷுக்கும் என்ன பகை? நடிகர் சந்தோஷ், ஓ, அந்த விளம்பர படங்கள் பண்ற ஆசாமியா? எனக்கு எதுக்கு பகை அவர்கிட்ட? அவரு உங்களை அரைஞ்சிருக்கிறாரு ஒரு படப்பிடிப்புல. சந்திரமோகனின் முகம் சிவந்தது. சந்தோஷ காண அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. இது போலீஸ் கேஸ். சந்திரமோகனுக்கு லேசாக வியர்த்தது. சார், எங்க மத்தியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர் கையால நான் அடிபட்டது நிஜம். அந்த சம்பவத்துக்கும் அப்புறமா நாங்க சந்திக்க கூட இல்ல. எனக்கும் சந்தோஷுக்கும் பகன்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு இதுல என்ன தொடர்பு படுத்த வேண்டாம். உங்க வீடு எங்க இருக்கு? சாலி கிராமத்துல. தொழில்ல நீங்க பிஸியா? அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு படம் பண்ற, இதோ இந்த சீரியல், அவ்வளவுதான். அவசியம்னா விசாரணையில உங்க ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பேன். கண்டிப்பா சார். வர்மா வெளிப்பட்டார். இவனால் சந்தோஷுக்கு எந்த விதமான அபாயமும் நேர்த்திருக்க வாய்ப்பில்லை. நடந்த சம்பவத்தை மறுபடியும் நினைவில் சேகரித்தார். குதிரையில் 4-5 கிலோமீட்டர் வந்து குறிப்பிட்ட இடத்தில் இறங்கி இருவரும் எங்கே மறைந்தார்கள்? இருவருக்கும் முன்பின் தொடர்பில்லை என்கிறார்கள் அத்தனை பேரும். என்னதான் நேர்ந்திருக்கும்? குதிரை நிறுத்தப்பட்டிருந்த இடத்துக்கு மீண்டும் வந்தார் வர்மா. இங்கிருந்து பிரதான சாலை பார்க்கும் தொலைவில். குதிரையை விட்டு இறங்கி ஏதாவது ஒரு வாகனத்தில் அவர்கள் போயிருக்க வேண்டும். எதில்? யார் பார்வையிலும் படவில்லையா? அதுவும் புராண காலத்து காஸ்டியூம் வேறு. பார்த்தாலே சற்று வேடிக்கையாக இருக்கும். மணலில் தெரிந்த சாலையை நோக்கி நடக்க, அதன் மறுமுனையில் இருந்த பெட்டிக்கடை சட்டென அவரை உறுத்தியது. இதை எப்படி கவனிக்காம போன? அதன் அருகில் நின்று கொண்டார். அங்கிருந்து கடற்கரையை பார்க்க குதிரை நின்ற இடம் நன்றாக தெரிந்தது. பெட்டிக்கடையில் கிழவர் ஒருவர் உட்கார்ந்திருந்தார். ஒரு சிகரெட் கொடுங்க தாத்தா. என்ன சிகரெட்? சொன்னார். கைக்கு வந்தது. வெட்டப்பட்ட சிகரெட் பெட்டியின் துண்டை சிம்னி விளக்கில் மூட்டி பற்ற வைத்தார் வர்மா. தினமும் கடை திறப்பீங்களா? எத்தனை மணிக்கு? காலையில 8 மணிக்கு திறந்தா ராத்திரி 7:30 வரைக்கும் இருப்போம். நல்லா வியாபாரம் ஆகுதா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா. நான் போலீஸ் அதிகாரி, என்கிட்ட எதையாவது மறைச்சா கடை இங்க இருக்காது. கிழவர் நடுங்கி போனார். நேத்து காலையில கடையை திறந்தது யாரு? எப்பவும் என் மகன் தான் திறப்பான். உடனே வேலைக்கு போயிடுவான். அவன் திறந்து 1/2 மணி நேரத்துல நானும் என் பேரனும் வருவோம். நேத்து வந்தீங்களா?
நான் வரல. என் பேரன் வந்தான். என்ன வயசு? 12 வயசு. ஸ்கூல்ல படிக்கிறான். அவனை கூட்டிட்டு வர முடியுமா? கடைய விட்டுட்டா? ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்குதே. விபரம் சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். வானா, கடையை பூட்டிட்டு நானே வரேன். கிழவர் பயத்துடன் வெளியே வர வர்மா தன் பைக்கில் அவரை அமர வைத்தபடி விலாசம் சொல்லுங்க என்றார். அங்கிருந்து 15 நிமிடங்கள் தான். பள்ளிக்கூடத்தில் தாத்தா யாரிடமோ விவரம் சொல்ல 10வது நிமிடத்தில் அந்த சிறுவன் ஓடி வந்தான். குமார், இந்த மாமா கேக்குற கேள்விக்கு உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு. கேளுங்க மாமா. நேத்து ஸ்கூல் இல்லையா? இல்ல. உங்க அப்பா கடை திறந்தப்புறம் தான் நீ உட்கார்ந்தியா? ஆமா. எத்தனை மணி வரைக்கும்? மத்தியானம் 1 மணி வரைக்கும். கடையில உட்கார்ந்தபடி வேடிக்கை பாப்பியா? நேத்து கடலுக்கு சமீபத்துல அல்லது ரோட்ல, உன் கடை பக்கத்துல ஏதாவது வித்தியாசமா உன் கண்ணுல பட்டுதா? இல்லைங்க. நல்லா யோசனை பண்ணி சொல்லு. அந்த சிறுவன் புருவம் சுருக்கினான். சட்டென கண்கள் மலர, ஒரு தமாஷ் நடந்துச்சு. என்ன? கடல் பக்கமா மணல்ல குதிரையில ஒரு ராஜா ராணி வந்து இறங்குனாங்க. வர்மா விரைத்து கொண்டார். இதத்தான் நான் கேக்குறேன். அப்புறம் குதிரையை விட்டு இறங்குனப்போ அந்த ராணி மயக்கமா இருந்தாங்க. ராஜா அவங்கள தூக்கிக்கிட்டு ரோட்டு பக்கமா நடந்து வந்தாரு. அப்புறமா அவங்க வரத்துக்கு 5 நிமிஷம் முன்னாலே என் கடை பக்கமா ஒரு காரு வெள்ளை நிறத்துல வந்து நின்னுது. சரி, அதுல இருந்து இறங்குன ஆளு கடையில ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு பீடியும் வாங்கி பத்த வச்சான். அப்புறம் அந்த ராணியை தூக்கிட்டு வந்த ராஜா கார்ல கிடத்தினாரு. அவரும் எரிக்க ஓட்டிட்டு வந்த ஆளு வண்டியில ஏறி அதை திருப்பி வந்த வழியே ஓட்டிட்டு போயிட்டாரு. கார்ல வந்தவன் எப்படி இருந்தான்? உங்களை விட உயரமா இருந்தான். பெரிய மீச, ஆள் கொஞ்சம் கருப்பு தான். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? காக்கி சட்டை, பேண்ட். வேற என்ன அடையாளம் அவனுக்கு? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவ்வளவுதாங்க. ராணிய கார்ல ஏத்தும் போது வந்தவனும் ராஜாவும் ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? தெரியல. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. இல்லைங்க, தெரியல. அவனை பார்த்தா உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா. இந்தா தம்பி, இத வச்சுக்கோ. 500 ரூபாய் தாளை ஒன்றை தந்தார் வர்மா. தாத்தா, வாங்கிக்கோடா. அவன் வாங்கி கொள்ள, நீ வகுப்புக்கு போ தம்பி. தேவைப்பட்டா உன்னை அழைக்கிறேன். வாங்க பெரியவரே. அவரை கொண்டு வந்து கடை முன் இறக்கி விட்ட பின் பைக்கை திருப்பினார் வர்மா. காரின் நிறம் வெள்ளை. இத வச்சுக்கிட்டு தேட முடியுமா? கஷ்டம்தான். அது உள்ளூர் வண்டியா வெளியூர் வண்டியா தெரியாது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், சுனிதா கடத்தப்பட்டிருக்கிறாள். இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். சந்தோஷுக்கு தன்னை வைத்து எடுக்கப்பட இருக்கும் ஷாட் தெரிந்து விட்டது. குதிரை பயிற்சி உள்ளவன். திட்டமிட்டு வைத்திருந்தான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு கார் வர வேண்டும். அதில் சுனிதா கடத்தப்படுவாள். குதிரையில் ஏறும்போது சரியாக இருந்த சுனிதா இறங்கும் போது மயக்கம். சாத்தியம்தான். இடையில் 4-5 கிலோமீட்டர் கையில் மயக்க மருந்து வைத்து குதிரையில் இருந்தபடியே கையை வளைத்து அவளது மூக்கை மூடுவது பயிற்சி பெற்ற ஒருவனுக்கு பெரிய விஷயம் அல்ல. திட்டமிட்டு நடந்திருக்கிறது. சந்தோஷ் நல்லவன் இல்லை. அவனை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டும். ஏன் சுனிதாவை குறிவைத்தார்கள்? என்ன செய்ய போகிறார்கள் அவளை? இந்த நேரம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமா? பைக்கை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தார். இதுவரை நடந்த ரகசிய விசாரணை போதும். இனி இது ஆதாரபூர்வ வழக்காக வேண்டும். இதை உடனடியாக பதிவு செய்தாக வேண்டும். உள்ளே தன் இருப்பிடத்துக்கு வர தொலைபேசி அழைத்தது. எடுத்தார் வர்மா. எதிர்முனையில் அந்த குரல் பேச பேச தன் உடம்பில் பதற்றத்தை தடவிக்கொண்டார். வந்துட்டே இருக்கேன். வேகமாக வெளிப்பட்டு பைக்கை உதைத்தார். விரைந்தார். அந்த மருத்துவமனை வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினார். முதல் மாடியில் விளிம்பில் எதிர்பட்டாள் சந்தோஷின் மனைவி. சார், என்னம்மா விஷயம்? சந்தோஷ் எங்க? ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. விவரத்தை சொல்லுங்க. திடீர்னு கீழே இருந்து எங்க பிளாட்டுக்கு வந்து என்னை அவசரமா அழைச்சாங்க. நான் வந்தப்போ உடம்பு முழுக்க ஏகப்பட்ட காயங்களோடு நாய் கடிச்ச பெருச்சாளி மாதிரி இவர் கிடந்தாரு. ஒரு கார்ல வந்து இவரை வீசிட்டு போயிட்டாங்களாம். இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்களுக்கு போன் பண்ண. அழத் தொடங்கினாள். ஆபரேஷன் தியேட்டர் வாசலுக்கு வந்தார் வர்மா. கதவு திறந்தது. டாக்டர் வெளிப்பட்டார். எங்க இவர் மனைவி? வந்துட்டேன் டாக்டர். அவள் நடக்க, டாக்டர், ஐ எம் வர்மா, போலீஸ் உதவி கமிஷனர். ஓ, நீங்க இதுல? சொல்றேன். அந்த பேஷண்ட்டுக்கு என்ன? தாறுமாற அடி வாங்கி இருக்கிறாரு. ஏகப்பட்ட ரத்த சேதம். உள்ள வரைக்கும் ஆழமா அடி. பிழைக்கிறதே கஷ்டம். டாக்டர், அவர் பிழைக்கணும். இந்தாங்கம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டாக்டர், அவருக்கு 24 மணி நேரம் தாண்டுற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. கடவுளை நம்புங்க. உங்ககிட்ட அப்புறம் விவரம் கேட்கிறேன் ஆபீசர். டாக்டர் எழுந்து தியேட்டருக்கு போய்விட அந்த பெண்ணின் அழுகை பெரிதானது. வர்மா காரிடாருக்கு வந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார். என்ன நேர்ந்திருக்கும்?
இவளை கடத்தி போனதில் அந்த கூட்டணியில் ஏதோ பிளவு ஏற்பட்டு சந்தோஷை சாகடிக்க திட்டமிட்டு விட்டார்களா? அப்படித்தான் இருக்கும். சந்தோஷ் பிழைத்து விட்டால் சகல உண்மைகளும் தெரிந்துவிடும். குற்றவாளியை பிடிப்பது சுலபம். பிழைப்பாரா? எதற்காக சுனிதாவை கடத்த வேண்டும்? பணம்தான் நோக்கம் என்றால் ஈஸ்வருக்கு இந்த நேரம் தொலைபேசியில் தகவல் வந்திருக்குமே. வந்திருந்தால் என்னை தேடி வந்திருப்பான். விரலை சுட்ட சிகரெட்டை வீசிவிட்டு வர்மா வர பிரபல பத்திரிகையின் நிருபர் வந்து கொண்டிருந்தார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மரண வாக்குமூலம் வாங்க வந்தேன். யார்கிட்ட? எதிர்கட்சி எம்எல்ஏ தேசிகன் விபத்துல அடிபட்டு இங்க அட்மிட் ஆயிருக்கிறாரு. அப்படியா? தெரியாது. சரி, போயிட்டு வாங்க. நானும் சுட சுட உங்களுக்கு செய்தி தரேன். என்ன சார்? முதல்ல அதை முடிங்க. நான் இங்கதான் இருப்பேன். அந்த சுனில் எம்எல்ஏ இருந்த விசேஷ அறைக்கு அவசரமாக தன் உடம்பை நீட்டினான். 10 நிமிடங்களில் திரும்பி வந்தான். சொல்லுங்க சார். வாங்க. இருவரும் மரத்தடிக்கு வந்தார்கள். வெயில் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது. இந்த வருஷம் நம்பர் 1 நடிகை யாருன்னு தெரியுமா? சுனிதா. முதல் செய்தி போட்டது நாங்க தானே? நல்லது. அவங்கள பத்தின சமீபத்திய செய்தி ஏதாவது தெரியுமா? விளம்பர படங்கள்ல கூட நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்லையா? தெரியலையே சார். சுனிதா ஒரு படப்பிடிப்புல கடத்தப்பட்டுட்டா. என்னது? நடந்த விவரம் எல்லாம் மறைக்காம நான் சொல்றேன். அதை அப்படியே எழுதாம கொஞ்சம் திரிச்சு எழுதணும். சொல்லுங்க சார். குதிரையில் அவர்கள் ஏறியது முதல் சந்தோஷ் இங்கு அனுமதிக்கப்பட்ட வரையில் சகலமும் சொன்னார். அந்த சுனில் தன் முட்டை விழிகளை சோடா புட்டிக்குள் உருள விட்டான். என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா இடையில நினைவு வந்து சில பெயர்களை சொன்னாரு சந்தோஷ். டாக்டர் அவனை பேச வைக்க முயற்சி செய்யறாரு. பக்கத்துல போலீஸ் அதிகாரி வர்மா இருக்காருன்னு செய்தி போடணும் நீங்க. அதனால என்ன லாபம்? இவனால உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு பாதிக்கப்பட்ட நபர்களோ பயப்படுவாங்க. சரி, அதனால இந்த ஆஸ்பத்திரி பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால சந்தேகப்படும்படியா யார் வந்தாலும் நான் பிடிச்சிட மாட்டேனா? சரிதான். இவ்வளவுதான் விவரம். நீங்க உடனே செயல்படுங்க. சார். சொல்லுங்க. மேற்படி டீ கம்பெனி உரிமையாளரை விசாரணை நடத்தினீங்களா? இல்ல. அந்த ஆள் வெளியில டீ பிசினஸ் பண்ணாலும் உள்ள நிறைய சமூக விரோத செயல்கள் நடத்துறதா ஒரு தகவல். அப்படியா? அரசியல் பின்னணி உள்ள அவனுக்கு. அது தெரியும் எனக்கு. இதுல அவனுக்கு தொடர்பு இருந்தா பாத்திரலாம். என்ன பேரு அந்த முதலாளிக்கு? மகிமைதாஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். சுனில் போனதும் உள்ளே வந்தார் வர்மா. டாக்டரின் அறைக்குள் நுழைந்தார். டாக்டர் இருந்தார். ஒரு சின்ன வேண்டுகோள் டாக்டர். சொல்லுங்க. இந்த பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பை டைட் பண்ண போறேன். டாக்டர் நர்ஸ் வேஷத்துல குற்றவாளி வர்றது இப்பெல்லாம் சகஜமா இருக்கு. அதனால இங்க உள்ள டியூட்டி டாக்டர்கள் நர்ஸுகளை எனக்கு நீங்க அறிமுகப்படுத்தணும். அதுக்கு என்ன, செஞ்சிடலாம். தேங்க்யூ. அறையை விட்டு வெளிப்பட்டு போன் செய்தார். சற்று நேரத்தில் டிஎஸ்பி விநாயகம் வந்து விட்டார். எஸ் சார். 1 மணி நேரத்துல இங்க உள்ளவங்களை டாக்டர் அறிமுகப்படுத்துவாரு. நீங்க கவனமா பாக்கணும். இப்ப நான் கொஞ்சம் வெளியில போகணும். சரி சார். 1 மணி நேரத்தில் அறிமுக படலம் முடிய விநாயகத்திடம் ஒப்படைத்து விட்டு வர்மா வெளிப்பட்டார். தன் பைக்கை அந்த தேயிலை கம்பெனிக்கு செலுத்த தொடங்கினார். சுனில் சொன்னதை அலட்சியப்படுத்த முடியாது. சுனிதா நம்பர் 1 நடிகை, அழகியும் கூட. அவளை அடைய விரும்பி இந்த வர்த்தக முதலைகள் செயல்பட்டிருக்கலாம். அதற்காக சந்தோஷை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அதன் அலுவலகம் 1000 விளக்கு பகுதியில் சற்று உள்ளே தள்ளி இருந்தது. பிரம்மாண்டமாக. வரவேற்பு பகுதிக்கு வந்தார் வர்மா. உங்க எம்டிய பாக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, என் அடையாள அட்டை இது, உள்ள கொடுங்க, அவரே அழைப்பாரு. உட்காருங்க சார். அப்படி. அட்டை உள்ளே போனது. அந்த நிமிடத்தின் முடிவில் இன்டர்காம் ஒலித்தது. வரவேற்பு பெண் எடுத்தாள், பேசினாள். இவரை அழைப்பதற்கான தகவல். 15 நிமிஷம் நீங்க காத்திருக்கணும். எம்டி உங்களை கூப்பிடுவாரு. ஆகட்டும். வர்மா காத்திருந்தார். அந்த அலுவலகத்தின் நேர்த்தியில் லயித்து அதை கொஞ்சம் ரசித்தார். நேரம் கடந்தது. சார், உங்களை கூப்பிடுறாரு எம்டி. வர்மா எழுந்து நடந்தார். மகிமதாஸ் கிட்ட எப்படி பேசணும் என்று தன்னை ஒரு மாதிரி தயாரித்து வைத்திருந்தார். உள்ளே நுழைந்தார். ஏசி தாக்கியது. வெல்கம் மிஸ்டர் வர்மா. தேங்க்யூ. உட்காருங்க. எதிர் ஆசனத்தில் உட்கார்ந்து நன்றாக மகிமைதாஸை பார்த்தார். 50களின் பிற்பகுதியில் இருந்த தாஸ் நல்ல நிறத்தில் சதைப்பிடிப்பாக சற்றே குள்ளமாக தெரிந்தார். முன்தலையை வழுக்கை வாங்கிக் கொள்ள கழுத்து இல்லாத கருப்பு ஷெர்வானி உடை அவரை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது. தடிமனான கண்ணாடி. சொல்லுங்க வர்மா, சுனிதா கிடைச்சாளா? இல்ல சார், அது தொடர்பாதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஜெய் எல்லாம் சொன்னாரு. அந்த சந்தோஷ் போராடுறதா, ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடுறதா கேள்விப்பட்டேன். சார், நானும் அதுல ரொம்ப அக்கறை காட்டுறேன் வர்மா. என் படப்பிடிப்புல இப்படி நடந்ததுக்கு தார்மீக பொறுப்பை வகிக்கணும் இல்லையா? சந்தோஷ் பிழைச்சிட்டா சுனிதாவுக்கு என்ன நேர்ந்திருக்குன்னு நிச்சயமா தெரிஞ்சிடும். நாங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல உங்க அனுமானம் என்ன சார்?
நிச்சயமா அந்த பெண் கடத்தப்பட்டிருக்கிறா. உள்நோக்கம் என்னன்னு தெரியல. பத்திரிகைகளுக்கு செய்தி போயிடுச்சா? போயாச்சு சார். இனி கம்பெனியோட கௌரவம் பார்த்து மூடி வைக்க முடியாது, வெளியில வரட்டும். வர்மா எழுந்து கொண்டார். இதுல உங்க ஒத்துழைப்ப நான் நிறைய எதிர்பார்ப்பேன் சார். நிச்சயமா, என்ன உதவி வேணாலும் தரேன். எங்களுக்கும் உறுத்தலாத்தான் இருக்குது. தேங்க்யூ சார். வர்மா வெளியே வந்தார். இவன் நல்லவனா கெட்டவனா? முகத்தில் சின்ன கலவரமோ சலனமோ தென்படவில்லை. கல்லுளி மங்கனாக இருக்கலாம். எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். வர்மாவுக்கு இப்போது குழப்பமாக இருந்தது. சந்தோஷ் பிழைத்து பேச வேண்டும், இல்லையானால் இதில் சிக்கல் அதிகம்தான். ஈஸ்வரை போய் பார்த்தால் என்ன? நேராக வண்டியை செலுத்தினார் ஈஸ்வரின் வீட்டுக்கு. ஈஸ்வர் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தான். இவரை பார்த்தது முகத்தில் ஒரு அலட்சியம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஈஸ்வர். எதுக்கு சார்? பேசுறத தவிர நீங்க என்னதான் பெருசா சாதிச்சிட்டீங்க? ஈஸ்வர், நீங்க பேசுறது ஒரு போலீஸ் அதிகாரி கிட்டன்னு ஞாபகம் இருக்கட்டும். போங்க சார், என் தங்கைக்கு என்னவோ நேர்ந்தாச்சு. நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிளீஸ் ஈஸ்வர். சந்தோஷ், விவரம் தெரியுமா? என்ன சொன்னார் வர்மா. அப்படியா? ஆமா, அவனுக்கு நினைவு திரும்பிட்டா நிச்சயம் இந்த வழக்குல வெளிச்சம்தான். சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? நிச்சயமா பணம் பறிக்கிற நோக்கத்துல சுனிதா கடத்தப்படல. அவளை அனுபவிக்க நினைச்சிருந்தா யாரும் இத்தனை துணிச்சலா ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. 3வது சான்ஸ் ஒண்ணு உண்டு. என்ன? அவளை கொல்றது. சார், என்ன பேசுறீங்க? அவளை ஏன் கொல்லணும்? தெரியாது. கொலை எண்ணம் எதுக்கு வருது? விரோதம் காரணமா? சுனிதாவுக்கு விரோதி யாரு? நிச்சயமா அப்படி யாரும் இல்ல. நேரடியா இல்ல, மறைமுகமா? அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல. அவளால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த யோசனை வரலாம் இல்லையா? புரியல. இதுக்கு முன்னால நம்பர் 1 நடிகை யாரு? விசித்ரா. அவளும் பல கட்டங்களை கடந்து வந்தவ இல்லையா? நிச்சயமா. அப்ப அவளுக்கு மறைமுக விரோதி தானே சுனிதா? நிமிர்ந்து உட்கார்ந்தான் ஈஸ்வர். அவளோட விலாசம் தெரியுமா? தெரியும் சார். வாங்க என்னோட. இது ஒரு சந்தேகம்தான், இது தப்பா கூட இருக்கலாம். பைக்கில் அவருக்கு பின்னால் உட்கார்ந்தான் ஈஸ்வர். வண்டி வேகம் எடுத்து விரைந்தது. சுனிதாவை விட விசித்ரா கொஞ்சம் வசதியான பெண் என்பது அவள் வீட்டின் முகப்பிலேயே தெரிந்துவிட்டது. ஒரு டாபர்மன் நாய் இவர்களை குலைக்காமல் வரவேற்றது. வேலைக்கார பெண் எட்டி பார்த்தாள். நாங்க போலீஸ்காரங்க. அவள் முகத்தில் பவ்யம். நாய் உள்ளே ஓடியது. சற்று நேரத்தில் 40களின் மத்தியில் உள்ள பெண் கிரைண்டர் ஒன்று கை கால் முளைத்து நடந்து வருவதைப் போல அவர்களை நெருங்கினாள். விசித்ரா இல்லையா? நீர் எவரு? தெலுங்கா? தமிழ் பேச தெரியாதா? லேதண்டி. வர்மாவும் தெலுங்குக்கு தாவினார். தன்னை பற்றி தெரிவிக்க கிரைண்டர் முகம் கருத்தது. உட்காரச் சொன்னாள். அவள்தான் விசித்ராவின் அம்மா. விசித்ரா எங்க? மறுபடியும் கேட்டார். தோழிகள் கூட ஊட்டிக்கு போயிருக்கிறா. திரும்பி வர 1 வாரம் ஆகும். எப்ப போனாங்க? போட்டி முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே. ஏன்? நம்பர் 1 நடிகையா இருந்ததுல இருந்து நழுவுனதுனால அந்த தோல்விய அவளால தாங்கிக்க முடியல. ஒரு மாற்றத்துக்காக வெளியூர் போயிருக்கிறா. இந்த வீட்டுல நீங்க 2 பேர் தானா? அவனு. ஆண்கள் யாரும் இல்லையா? இல்ல. உங்க கணவர்? அவள் மௌனமாக இருந்தாள். உங்க கணவர் எங்கன்னு கேட்டேன். விசித்ராவுக்கு 8 வயசா இருக்கும் போதே அவரு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க எப்படி குடும்பம் நடத்துறீங்க? நான் ஷேர் புரோக்கர். ஈஸ்வர் அவரது காதை கடித்தான். அது சும்மா பம்மாத்துக்கு. பலான சங்கதி தான் இந்த வீட்டிலேயே சம்பாதிச்சது. நீங்க எதுக்காக வந்தீங்க? ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு என்கொயரி. நாங்க புறப்படுறோம். டீ சாப்பிடலாமே? நோ தேங்க்ஸ், நாங்க வரோம். இருவரும் வெளிப்பட்டு கேட்டை கடக்க எதிரில் அந்த கார் வந்தது. வெள்ளை நிறம். அந்த வண்டி விசித்ரா வீட்டுக்குள் போனது. ஒருவேளை கடத்தல் காரும் இதுவும் ஒன்றா? ஆனால் ஓட்டி வந்தவன் நடிகர் பாண்டியராஜன் போல இருந்தான். கடைப்பையன் சொன்ன அடையாளங்கள் பொருந்தவில்லை. ஆனாலும் கார் ஒத்து போகிறது. பைக்கை எதிர்சாரியில் ஒரு மரத்தடி மறைவில் நிறுத்தினார் வர்மா. வந்தவன் எப்போது திரும்புகிறான் என்று பார்க்க வேண்டும். 10 நிமிடங்கள். கார் வெளியே வந்தது. கேட் மூடப்பட்டது. அந்த கிரைண்டர் இப்போது காரில் ஏறியது. நீங்களும் வரீங்களா ஈஸ்வர்? போங்க சார், இவங்களை துரத்தி எனக்கு என்ன லாபம்? என் தங்க வேணும் எனக்கு. அதுக்கு சரி சரி, நேரத்தை கடத்தலனா அப்புறம் பார்க்கலாம். பைக்கை அவசரமாக விரட்டினார். கணிசமான இடைவெளியில் காரை பின்தொடர்ந்தார். காரை ஓட்டியவன் கவனிக்க வாய்ப்பு இல்லை. சரி, கிரைண்டர் கண்காணிக்குமா? பெசன் நகர் கடந்து பாலவாக்கம், நீலாங்கரை என்று போய்கொண்டிருந்தது கார். கோல்டன் பீச்சும் கடந்து விட்டது. அடுத்து மகாபலிபுரத்தை அது நெருங்கி கொண்டிருக்க வழியில் ஹோட்டல் ஒன்று தெரிந்தது. அதன் முன் கார் நின்றது. அவள் கை அசைத்தபடி உள்ளே போக கார் திரும்பி விட்டது. வர்மாவுக்குள் குழப்பம். அவளை பின்தொடர்வதா இல்லை காரை பின்பற்றுவதா? சட்டென காரின் எண்களை குறித்து கொண்டார். இது போதும், ஆர்டிஓ ஆபீஸ்ல தகவல் பெறலாம். கிரைண்டரை விடக்கூடாது.
பைக்கை பூட்டிவிட்டு உள்ளே வந்தார். அந்த ஹோட்டல் சின்னதாக இருந்தது, அசைவ ஹோட்டல். முட்டையை ஒருவன் ருசித்துக் கொண்டிருந்தான். கல்லாவுக்கு வந்தார் வர்மா. சாப்பாடு இருக்கா? இருக்கு. சரி, ஃபேமிலி ரூம் இருக்கா? இருக்கு. லேடிஸ் கூட வர ஆம்பளைங்களால அதுக்குள்ள போக முடியும். நான் போலீஸ், அடையாள அட்டைய பார்க்கணுமா? அவன் மிரண்டான். நான் உள்ள போறேன். பதிலை எதிர்பாராமல் தள்ளுக்கதவை சடாரென வர்மா திறக்க அந்த அறை காலியாக இருந்தது. ஏமாற்றம். அவள் இல்லை. எங்கே போனாள்? இந்த ஓட்டலுக்குள் நுழைந்தவள் எங்கே போயிருக்க முடியும்? சமையல் கட்டுக்குள் நுழைந்தார். அசைவ நாற்றம் குடலை புரட்டியது. ஆனால் பின்பக்க கதவு இருந்தது. வர்மா அதன் வழியாக வெளிப்பட ஒரு மைதானம் தெரிந்தது. மத்தியில் அதன் கோடியில் குட்டி பங்களா கண்ணில் அறைந்தது. பிரதான சாலையில் கடைகள் மறைப்பதால் எளிதில் பார்வையில் விழாது. மைதானத்தில் இறங்கி நடக்கத் தொடங்கினார் வர்மா. 4 அடி வருவதற்குள் பின்னங்கழுத்தில் சம்மட்டி கொண்டு அடித்ததைப் போல பலமான, மிக பலமான அடி விழுந்தது. கண்களை இருட்டி கொண்டு வர குப்புற விழுந்தார் வர்மா. ஓரிரு நிமிடங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அசைவு இல்லாமல் கிடந்தார். ஆள் பூட்டானாதோர, அசைவே இல்ல. அதான போலீஸ்காரன்னு சொன்ன. சுத்த சொங்கியா இருக்கிறான். ஒரு அடிக்கு தாங்கல. புரட்டு அவன. தன் காலால் வர்மாவை எத்தி புரட்டினான் அவன். ஆமா, மயக்கம்தான். அவன் குனிந்து மூக்கில் விரல் பதிக்க அவனது தாடையே பெயர்ந்து விழும்படி தன் முழங்காலை அதில் பலமாக வர்மா செலுத்த அலறலோடு தூர போய் விழுந்தான். இன்னொருவன் அதை எதிர்பாராமல் ஸ்தம்பிக்க வர்மா தன்னை முறைப்படுத்திக் கொண்டு பந்தாடத் தொடங்கினார் அவர்களை. இருவரும் லுங்கியும் கையில்லாத பனியனும் போட்டு கரணை கரணையாக இருந்தார்கள். வர்மா அவர்களின் பலத்தை, தாக்கும் முறையை கணித்து விட்டார். அதிகம் சண்டை பயிற்சி இல்லாதவர்கள் என்று தெரிந்துவிட்டது. தாறுமாறாக முயன்றவர்களை வர்மா முறையோடு சந்திக்க 10 நிமிடங்களில் மல்லாந்தார்கள். ஒருவன் நெஞ்சில் கால் பதித்தார் வர்மா. அவன் கையெடுத்து கும்பிட்டான். எங்கடா அந்த பொம்பளை? தெரி தாடையில் அடிபட்டு தாம்பூலம் தயித்தான். அடிக்காத, சொல்றேன். சொல்லு. அந்த பங்களாவுல. அங்க அவளை தவிர யார் இருக்காங்க? கோதண்டம். ஒழிங்க 2 பேரும். லுங்கி கட்டினா ஜட்டி போடுங்கடா. சகிக்கல. வர்மா திரும்பி பங்களா நோக்கி நடந்தார். யார் அந்த கோதண்டம்? அவன் பங்களாவில் இருந்தபடி சண்டையை பார்த்திருப்பானா? இது திறந்த வழி. அங்கிருந்து பார்த்தாலே தெரியும். அவன் எந்த ரூபத்தில் எதிர்க்கப் போகிறான்? துப்பாக்கி, கத்தி. பங்களாவை அவர் நெருங்கும் நேரம் கேட் திறந்தது. உள்ளிருந்து சீறிக்கொண்டு ஒரு கார் வெளிப்பட்டது. அதன் பின்புறத்தில் கிரைண்டர் இருந்தது. அது வேகமாக அவரை கடக்க ஓட்டிச் சென்றவனின் முகம் ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி கண்ணுக்குள் விழுந்தது. அந்த முகத்தில் பெரிய மீசை தெரிந்தது. ஆள் கருப்பாக இருந்தான். எண்ணெய் குறிக்க முடியவில்லை அவரால். கார் சாம்பல் நிறத்தில் இருந்தது. என்னிடம் இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். கடைப்பையன் சொன்னது போல பெரிய மீசை, கருப்பு நிறம். அந்த ஆள்தான். அவனுக்கும் கிரைண்டருக்கும் என்ன தொடர்பு? என்னை ஆள் வைத்து அடிக்க நினைக்கிறான். நிச்சயமாக விசித்ரா தோற்றதன் விளைவாக உருவான பகைதான் இது. சுனிதா இவர்களால் தான் கடத்தப்பட்டிருப்பாள். இவர்களை சுற்றி வளைத்தால் அவளை கண்டுபிடித்து விடலாம். நேராக மருத்துவமனைக்கு பைக்கை செலுத்தினார் வர்மா. அந்த மீசைதான் கோதண்டமா? அவனுக்கு அரசியல் பலம் உண்டா? மகிமைதாஸ் ஆளா இவன்? நிறைய கேள்விகள் வந்தன. ஆஸ்பத்திரி வாசலில் பைக்கை நிறுத்தி பூட்டிவிட்டு நிதானமாக உள்ளே வந்தார். அங்கே பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அவருக்கு. சந்தோஷ் இறந்துட்டாரு. சாரி வர்மா, அவரை காப்பாற்ற முடியல. டாக்டரின் தலை தாழ்ந்திருந்தது. வர்மாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. பல உண்மைகளை சொல்ல வேண்டிய ஒரே மனிதன் இதில் சந்தோஷ் தான். அவன் மரித்து விட்டான். உறைந்து போய் அரை மயக்கத்தில் இருந்தாள் அவன் மனைவி. திறந்த விழிகள் வர்மாவை வெறித்து கொண்டிருந்தாலும் அவற்றில் ஜீவனை தொலைத்திருந்தன. ஆஸ்பத்திரி ஃபார்மாலிட்டிகளை முடிச்சுட்டு பாடியை 2 மணி நேரத்துல வாங்கிட்டு போயிடலாம். டாக்டர் போய்விட வர்மா தான் ஃபார்மாலிட்டிகளை முடித்தார். அந்த பெண்ணின் அருகில் வந்தார். பாடியை வாங்கிக்கலாமா? உன் உறவுக்காரங்க யாருமா? நாங்க காதல் கல்யாணம் செஞ்சவங்க. அவர் அனாத. என் மனிதர்களை விட்டு விலகி வந்தவனா. அதனால உறவுன்னு சொல்லிக்க எங்களுக்குன்னு யாரும் இல்ல. சரிம்மா, இறுதி சடங்குகளை செய்ய வேண்டாமா? செய்யணும் சார். சரி, நானே அதுக்கும் ஏற்பாடு பண்றேன். டாக்டரிடம் வந்தார் வர்மா. டெலிபோன் ஒலித்தது. டாக்டர் எடுத்தார். உங்களுக்கு தான் என்றார். உடனே ரிசீவரை வாங்கி கொண்டார் வர்மா. எஸ். சந்தோஷ் சாவு இயல்பானதில்ல. நீங்க யார் பேசுறது? நான் ஒரு இன்ஃபார்மர். சொல்றத மட்டும் கேளுங்க. சொல்ற ஆளு யாருங்கிறது முக்கியம் இல்ல. சரி, சொல்லுங்க. டாக்டர் நினைச்சா பிழைக்க வச்சிருக்கலாம். அவர் அப்படி நினைக்க விடல மேலிடம். அப்படின்னா? மகிமைதாஸ் உத்தரவின் பேரில் சந்தோஷுக்கு விஷ ஊசி போட்டு கொலை செஞ்சது டாக்டர். இதுல அரசியல் இருக்கு.
சந்தோஷ் பிழைச்சு பேச நேர்ந்தா பல உண்மைகள் பூதாகரமா வெடிக்கும். அதனால பேச விடல. வர்மாவின் முகம் சிவந்தது. அவரையே பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? பாடியை அடக்கம் பண்ணவோ எரிக்கவோ செய்யாதீங்க. பின்ன விசாரணையில திருப்தி இல்ல, மறுபடியும் பிரேத பரிசோதனை பண்ணணும்னு சொல்லுங்க. உண்மை தானாவே தெரிய வரும். நான் வச்சிடுறேன். வர்மா ரிசீவரை வைத்தார். யாரு போனு? வர்மா மெல்ல சிரித்தார். ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார். டாக்டர், பாடியை நான் எடுத்துட்டு போறேன், கிளியரன்ஸ் கொடுங்க. அவரோட மனைவி வரட்டும், கூட்டிட்டு வரேன். வெளியே வந்து வர்மா விவரம் சொன்னார். அவள் வர்மாவுடன் உள்ளே வந்தாள். இதுல ஒரு கையெழுத்து போட்டு பாடி எடுத்துட்டு போமா. அவள் படித்தாள். பலமாக விபத்தில் அடிபட்ட என் கணவர் எந்த சிகிச்சையும் பலன் அளிக்காமல் உயிர் துறந்தார். அவர் உடலை நான் எடுத்துச் செல்கிறேன். கையெழுத்து போடுமா. சாரி டாக்டர், இந்த சாவுல நான் சந்தேகப்படுறேன். சந்தேகமா? அவரு இயற்கையா இருந்ததா இதுல சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை நம்பல. என்ன சொல்றீங்க? என் கணவர் மரணத்துல ஏதோ தப்பு நடந்திருக்கு. தப்புன்னா அது இயற்கையான மரணம் இல்ல. என்ன முட்டாள்தனம்! யார் சொன்னது? நீங்களும் நானும் சொல்ல வேணாம். இந்த பாடியை வாங்கிக்கிற உரிமை தற்சமயம் எனக்கு மட்டும்தான் உண்டு. இது இயற்கையான மரணம் இல்ல. உடம்ப மார்ச்சோரிக்கு அனுப்புங்க, போஸ்ட்மார்டம் செய்யணும். அந்த அறிக்கை நிரூபிக்கட்டும் அவரோட மரணத்தை. நான்சென்ஸ்! நான் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? உங்களை நான் என்ன சொன்னேன்? என்ன குற்றம் சொல்லலாமா? என் தொழில திறமைய அவமானப்படுத்திருக்கிற உன் மேல நான் மான நஷ்ட வழக்கு தொடரலாம். வர்மா குறுக்கிட்டார். சாரி டாக்டர், ஒரு மனைவிக்குள்ள உரிமைய அந்த பெண்ணு கோரி இருக்கிறா. அதுல தப்பு இல்ல. சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. நீ பெட்டிஷன் கொடுத்துட்டு வாமா. ஒரு போலீஸ்காரனா இருந்து பாடியை நானே வாங்கிக்கிறேன். இல்ல, நான் தர முடியாது. அவர் இறந்தாச்சு. உங்க பணி முடிஞ்சது. அந்த பொண்ணு எனக்கு அத்தாரிட்டி தரா. நான் கிளைம் பண்றேன். தர முடியுமா முடியாதா? டாக்டருக்கு வியர்த்து விட்டது. நீங்க தர மறுத்தா இது கொலைன்னு ஊர்ஜிதமாகும். சந்தேகத்தின் பேர்ல இப்பவே உங்களை கைது செய்ய முடியும். முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. சாரி, எதுவானாலும் இந்த நிமிஷம் தீர்மானிக்கப்படணும். டாக்டரால் நிற்க கூட முடியவில்லை. சரி, நீங்க வெளியே காத்துருங்க. நான் ரிலீசிங் ஆர்டர் தயார் பண்ணணும். வர்மாவுடன் அவள் வெளியே வர டாக்டர் அவசரமாக டயல் செய்தார். எதிர்முனையில் உயிர்க்க, நான் தான் சார். சொல்லுங்க. நடக்கிற சங்கதிகளை ஒப்பித்தார் டாக்டர். அப்படியா? சரி, பாடி அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது ஆபத்தாச்சே சார். நாளைக்கு என் நிலைமை மோசமாகாதா? ஆகாது. அந்த பாடி பரிசோதனைக்கு போனாதானே உங்க பாடு சங்கடம். போகாது சார். அரை மணி நேரம் கழிச்சு அனுப்புங்க, நானே கவனிச்சுக்கிறேன். போன வைங்க. டாக்டர் வியர்வையில் குளித்திருந்தார். கதவு திறந்து அவர்களை அழைத்தார். அரை மணி நேரத்துல ரெடி ஆகும். வண்டிக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணிக்கணும். செஞ்சாச்சு. வாசல்ல ஆம்புலன்ஸ் நிக்குது. நீங்க எப்ப வேணும்னாலும் பாடியை ரிலீஸ் பண்ணலாம். டாக்டர் உள்ளே வந்து அதையும் தெரிவித்தார் டெலிபோனில். மற்றவர்களிடம் சொல்லி ஃபார்மாலிட்டிகளை முடித்துக் கொண்டார். வர்மா சொன்னபடி கடிதம் தயாரித்தார். வர்மாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தார். சந்தோஷின் உடம்பு ஸ்ட்ரெச்சரில் முழுமையாக மூடப்பட்டு வெளியே வந்தது. லிப்ட் வழியாக இறக்கப்பட்டது. வாசலில் போலீஸ் ஆம்புலன்ஸ் ஒரு மாதிரி சாம்பல் நிற உடம்போடு நின்றது. அதன் கதவை திறந்தபடி 2 காக்கி சட்டைகள் நின்றன. உள்ளே 2 பேர் இருந்தார்கள். ஆம்புலன்ஸ் அருகே உடம்பு கொண்டு வரப்பட்டது. ஸ்ட்ரெச்சரில் இருந்து போலீஸ்காரர்களால் உள்ளே நுழைக்கப்பட்டது உடம்பு. வெளியே நின்ற 2 போலீஸ்காரர்களும் உள்ளே நுழைய முன்பக்க கதவை திறந்து கொண்டு சந்தோஷின் மனைவியை ஏறச் சொன்ன வர்மா தானும் ஏறிக்கொண்டார். டிரைவர், போலாம். சார், மாச்சூரிக்கு தானே? ஆமா. ஆம்புலன்ஸ் ஓட தொடங்கியது. சந்தோஷ் மனைவி சேலை தலைப்பால் தன் முகவியர்வையை ஒற்றிக்கொண்டாள். இனிமே பயம் இல்லம்மா. என்ன சார் நடக்குது நம்மள சுத்தி? நிறைய நடக்குது. யார் அந்த மனிதன்னு தெரியல. ஆனாலும் கண்டுபிடிச்சிடலாம். நாளைக்கே பிரேத பரிசோதனை அறிக்கை தரணும்னு டாக்டர் கேக்குறேன். என்ன கிடைச்சு என்ன? அவர் போனது தானே சார். வர்மா பேசவில்லை. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டு அப்போதுதான் சாலையை கவனித்தார். பிரதான சாலையை விட்டு ஆம்புலன்ஸ் வெகு தூரம் வந்திருப்பது தெரிந்தது. டிரைவர், வழி தெரியலையா? இல்ல குறுக்கு பாதையில வரியா? டிரைவர் பேசவில்லை. டிரைவர், நான் சொன்னது உன் காதுல விழலையா? திரும்பி அவரை பார்த்தான் டிரைவர். 5 நிமிஷத்துல சொல்றேன் சார். வர்மாவுக்கு சுருக்கென்றது. என்ன சொல்ல போற? ஆம்புலன்ஸ் சட்டன நின்றது. டிரைவர் இறங்கி விட்டான். சுற்றி கொண்டு வந்தான். ரிவால்வரை எடுத்து நீட்டி விட்டான். யூ, இறங்குங்க 2 பேரும். வர்மா அந்த பெண்ணுடன் இறங்க, பாடிய எங்க தலைவர்கிட்ட சேர்க்கிறதா வாக்குறுதி தந்துட்டு உங்க 2 பேரையும் சுட்டுட்டு பணத்தை அந்த புதர் மறைவுல வீசிட்டு போலான்னு அபிப்பிராயம். நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் செத்து போயிருங்க. வர்மா பளிச்சன சிரித்தார். இருப்பா, என்ன சொல்றதுக்கு முன்னால முக்கியமான உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்.
கதவு திறந்து அந்த பாடியை வெளியில எடுங்க. எடுத்து பார்த்தப்புறம் என்ன சொல்லுங்க. கதவை திறந்து பாடிய பாருங்கடா. இவன் அலற ஆம்புலன்ஸின் பின்பக்கம் திறக்கப்பட்டது. போர்த்தி இருந்த வெள்ளை துணி சரேலென உருவப்பட்டது. அங்கே இருந்தது பொம்மை. அவர்கள் அலற, என்ன சுட்டுட்டா சந்தோஷ் உடம்பு எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியாம போகும். அது இல்லாம போனா உங்க தலைவன் உங்களை சொல்லுவான். எப்படி வசதி? அவர்கள் அயர்ந்து நிற்க தன் ரிவால்வரை உருவி ஒருவனின் முழங்காலுக்கு கீழே சுட்டே விட்டார் வர்மா. மற்றவர்கள் கலவரத்தின் விளிம்புக்கே வந்து விட்டார்கள். நட்சத்திர ஹோட்டலின் சொகுசு அறை ஒன்றில் நுரை மெத்தையில் சாய்ந்திருந்து மகிமைதாஸ் துல்லிய கோப்பையில் ஷாம்பைன் தத்தளித்துக் கொண்டிருந்தார். மெலிதாக ஒரு முறை சிப் செய்துவிட்டு ரிசீவரை கையில் எடுத்தார். கதவு அதிர்ந்தது. வைத்துவிட்டு எழுந்து வந்தார். திறந்தார். விசித்ரா உள்ளே நுழைந்தார். ஏன் லேட்டு? அரை மணி நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். சாரி டியர், எங்க அம்மா இடைஞ்சல் பண்ணுவா குறுக்க. வேற கஸ்டமரா? பிழைக்க வேணாமா? உங்களுக்கு நிரந்தர கீப்பா இருந்தா வெளியில போற எவளும் இல்ல. நம்பர் 1 நடிகையா இருந்த என்ன கெடுத்தா அந்த சண்டாளி. அதுக்குத்தானே வழி வச்சாச்சே. என்னைக்கு? நம்ம கஸ்டடியில பத்திரமா அவளை வச்சாச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்க கொண்டு வர போறோம். நானும் 4 நீக்ரோக்களும் மாறி மாறி அவளை. நீக்ரோக்களா? அவளோட உடம்பு ரணமாயிடும். நிச்சயமா அதுக்கப்புறமா உயிரோடு இருக்க போறதில்ல. பிரச்சனை வராதா? காணாம போனவதான். கடத்திட்டு போனவன் சந்தோஷ். அவங்க அதையும் முடிச்சாச்சு. கேஸு பூஜ்யம். நானும் நீயும் எங்க பிக்சர்ல வந்தோம்? வெரி குட். இந்த உதவிய வெறும் நன்றிக்காக நான் உனக்கு செய்யல. பின்ன நாளை மறுநாள் ஷேக் வராரு. அவரோட சவுதிக்கு போற. சம்பாதிக்கிற பணத்துல எனக்குன்னு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குது. அதை மறக்காத. விசித்ரா பேசவில்லை. ஷேக் கேட்டது சுனிதாவை தான். அவளையும் அழிச்சு உனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி தந்தேன்னு நீ மறக்க கூடாது. மறக்கல. நானும் 4 நீக்ரோக்களும் சுனிதாவை என்ஜாய் பண்றத ஷோவா நீ பாக்கணுமா? அப்படின்னா ராத்திரி 8 மணிக்கு வா. அதெல்லாம் வேணாம். அவ செத்துட்ட செய்தி என் காதுக்கு வரணும். நான் வரட்டுமா? வந்ததே வந்த, ஒரு ஷோ முடிச்சுட்டு போயேன். சீ. மகிமைதாஸ் கண்ணடித்து சுனிதா வெக்கப்படும் போது கன்னத்துல விழுமே ஒரு குழி. அதுக்காக 4 எண்ணெய் கிணறுகளை எழுதி வைப்பான் ஷேக்கு என பொறாமையில் நெளிந்த விசித்ரா அங்கிருந்து அகல அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தான் மகிமைதாஸ். தொலைபேசி அழைத்தது. எடுத்தான். நான் கோதண்டம் பேசுறேன் தலைவா. உன் அழைப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணு பத்திரமா இருக்கா? இருக்குது. நீக்ரோக்கள் ரெடியா? சரி. வீடியோ வசதிகளோட வந்துரு. அந்த சிடிக்கு சவுதியில கிராக்கி அதிகம். ரிசீவரை வைத்துவிட்டு உற்சாகமாக சோம்பல் முறித்தார் மகிமைதாஸ். அந்த 4 பேரும் நரம்புகள் நர்த்தனமாட நின்றார்கள். ஒருவன் முழங்கால் சில் பெயர்ந்து துடித்துக் கொண்டிருக்க வர்மா ரிவால்வரை உயர்த்தி பிடித்தார். நான் சுட்டா உள்ள சிறுநீரகம் தனியா வெளியே வந்து விழும். அது ஸ்பெஷல் ஷாட். பாக்குறியா? வேணாங்க. 3 பேரும் வேன்ல இருங்க. டிரைவர் நீயும் தான். ஏறுங்கடா. அவர்கள் ஏறிக்கொள்ள வெளியே பூட்டினார் வர்மா. நீ வாமா. அவளை உட்கார சொல்லிவிட்டு டிரைவிங் இருக்கையை ஆக்கிரமித்தார். அவளிடம் பலத்த பீதி பரவி உடம்பை நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது. சார். என்னம்மா? அவரோட உடம்பு எங்க? பத்திரமா என் பாதுகாப்புல இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சார். அவள் குரல் அழுகையில் உடைய. ஏம்மா, இவனுங்கள மாதிரி நாலாந்திர ரவுடிகளுக்கே இவ்வளவு மூளை இருந்தா நான் போலீஸ்காரன். எனக்கு எவ்வளவு இருக்கும்? எல்லாத்துக்கும் என்ன சார் காரணம்? முழுக்க தெரியல. கலந்தலா சில படங்கள் என் கைவசம் இருக்கு. அது சீக்கிரம் தெளிஞ்சிரும். காவல் நிலையத்தை அடையாமல் தன் சக அதிகாரி ஒருவரின் குடியிருப்பை அதை அடைய அவர் கதவு திறந்தார். ராகுல், உன் குடோன்ல இந்த நாய்களை அடைச்சிட்டு ஆம்புலன்ஸ்ல போட்டு. ஏன் வர்மா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல எலும்பு துண்டுக்கு அலையிற சில சொறி நாய்கள் இருக்கு. மகிமைதாஸ் அப்பப்போ போடுறான். விசுவாசம் காட்ட ஆம்புலன்ஸையே அவன் கேட்டப்போ அமைச்சிருக்கிறாங்க. சரி வர்மா, எத்தனை நாளைக்கு இவங்கள? முடிய போகுது எல்லாம். அநேகமா சகல உண்மைகளும் நாளை காலையில தெரிய வரும். நீ ஜாக்கிரத. நானும் நேர் பாதையில போனா சாதிக்க முடியாதுன்னு கோணல் மானலாம் நடக்கிறேன். ஆனாலும் பாதை புலப்பட்டாச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியல. என்னது? தொடர்ந்து எனக்கு தகவல் சொல்லிட்டு வர அந்த இன்ஃபார்மர் யாருன்னு புரியல. நீ இவங்களை அடைச்சு வை. சரி. அவர்களையும் ஆம்புலன்ஸையும் ஒப்படைத்துவிட்டு தன் அலுவலகம் வந்தார். வழியில் தனது வீட்டில் சந்தோஷின் மனைவியை ஒப்படைத்துவிட்டு டெலிபோன் அழைத்தது. எடுத்தார். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல்ல சுனிதாவை கெடுக்க திட்டமிட்டப்பட்டு இருக்கு. ஹலோ, நான் என்ன செய்யணும்? ஹோட்டலுக்கு போக வேணாம். என் இருப்பிடத்துக்கு வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் உன்னை நம்பலாமா? இத்தனை நாள் என் தகவலை கேட்டு என்ன கெட்டு போனீங்க? நீங்க வரலனாலும் சுனிதா காப்பாற்றப்படுவா. ஆனா சில விஷ ஜந்துக்கள் தப்பிக்க வாய்ப்பு உண்டு. விடலாமா? வேணாம், விட வேணாம்.
அப்போ வாங்க, 4 மணிக்கே வந்துருங்க, நான் வண்டி அனுப்புறேன், விவாதிச்சு செயல்படணும். அந்த இன்ஃபார்மரை சந்திக்க போகிறேன். உற்சாகமாக இருந்தது வர்மாவுக்கு. இரவு 7 மணி. மகிமைதாஸ் தன் கம்பெனி தொடர்பான ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தார். குளித்தார். கதவு தட்டப்பட்டது. சென்ட் அடித்துக் கொண்டே கதவை திறந்தார். வீடியோ கவரேஜ் கோதண்டா சார் அனுப்புனார். அப்படி உட்காருங்க. மேலும் அரை மணி நேரம் போனது. கொஞ்சமாக விஸ்கி எடுத்தார். குடித்தார். புகைத்தார். அந்த அறையின் விஸ்தீரணத்தை கால்களால் அளந்தார். 7.25 அடி. கதவு தட்டப்பட்டது. திறந்தார். 2 நீக்ரோக்கள் கோதண்டத்தின் அடையாள அட்டையை தர கைகுலுக்கி வரவேற்றார். 7:55க்கு இன்னும் 2 பேர். 4 பேரும் உட்கார 8 மணிக்கு கதவு தட்டப்பட்டது. போய் திறந்தார். வாசலில் சுனிதா நின்று கொண்டிருந்தாள். நீயே வந்துட்டியா? கோதண்டம் வரலையா? அவள் செலுத்தப்பட்ட ஒரு பதுமை போல் உள்ளே வந்தாள். கட்டிலில் உட்கார்ந்தாள். கோதண்டம் இல்ல, சம்மதிக்க வச்சுட்டானா? யமகாதக. அருகில் நெருங்கி அவளை தொட்டார் மகிமைதாஸ். அவள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர் திரும்பி, ஃப்ரெண்ட்ஸ், இவதான் நம்பர் 1 நடிகை சுனிதா. இப்ப 5 பேருமா இவளை அனுபவிக்க போறோம். குரூரமா இவளை நீங்க கையாளலாம். உங்க மிருகத்தனத்துல இவ செத்தாலும் தப்பு இல்ல, சாகணும். இதெல்லாம் படமாகி சவுதி போகும். இந்த வரவுக்காக உங்களுக்கு சன்மானம் உண்டு. கரும்பு தின்ன கூலி. 4 பேரும் நடந்து வர வீடியோ விழித்து கொண்டு வெளிச்சம் கக்க, நானே அரங்கேற்றம் பண்ணட்டுமா? அவளை நெருங்கி மேலாக்கை மகிமைதாஸ் விளக்க பலாரென அறைந்தாள் சுனிதா. அதை அவர் எதிர்பார்க்கவில்லை. என்ன திமிருடி உனக்கு? நாயே, தொழிலா பார்க்கலாம் என்ன? இவளை விடாதீங்க, பாய்ந்து அனுபவிங்க. மகிமைதாஸ் கூச்சலிட 4 பேரும் குபீரென பாய்ந்தார்கள். சுனிதா மேல் அல்ல, மகிமைதாஸ் மேல். மாறி மாறி அடிக்க தொடங்கினார்கள். ஏண்டா என்ன அடிக்கிறீங்க? இரு, பதில் அப்புறம். முதல்ல போட்டு புரட்டிட்டு அப்புறமா பேசலாம். 4 பேரும் நாயை அடிப்பதை போல குதறி போட்டார்கள். மகிமைதாஸ் மரண மொழி முழிக்க வீடியோ சகலத்தையும் வாரிக்கொள்ள, போதும், இனி நீ பேசலாம். இது மாதிரி பெண் கடத்தல் வேலைக்கு உனக்கு உதவுற போலீஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் யாரு? சொல்லலன்னா உயிர் உன்னோடது இல்ல. விழி மேலே திருக, அடிக்காதீங்க, சொல்றேன், சொல்லிவிட்டான் பின்னணியில் இருக்கும் சகல பேரையும். நீங்க எல்லாம் யாரு? முதல் நீக்ரோ வேஷம் கலைக்க, அது வர்மா. 2வது டாக்டர். நீயா? துரோகி. எனக்கு சாதகமா இருந்து கட்சி மாறிட்டியா திடீர்னு? நான் ஊசி போட்டு கொல்லல சந்தோஷ, நீ ஆளை வச்சு அடிச்சப்புறம் அவன் தெளிஞ்சிட்டான். 3வது நபர் வேடம் கலைக்க, அது சந்தோஷ். 4வது நபர் வேடம் கலைத்ததும் அலறிவிட்டான் மகிமைதாஸ். அது அவனது வலது கையாக இருந்த கோதண்டம். சண்டாளா, நீயும் எனக்கு எதிரியா? கோதண்டம் சிரித்தான். எப்போ உனக்கு நண்பன்? அப்படி நடிச்ச. சுனிதாவை கடத்திட்டு வந்து நாசமாக்கணும்னு விசித்ரா மூலம் நீ திட்டமிட்டப்பவே நான் பிக்சர்ல வந்தாச்சு. உன்னை நம்பித்தானே பொறுப்புகளை ஒப்படைச்சேன். நான் ஷூட்டிங் முதல் நாளே சந்தோஷத்தை சந்திச்சு குதிரையில சுனிதாவை கடத்திட்டு வந்துருன்னு சொன்னேன். நான் கார்ல காத்துக்கிட்டு இருந்தேன். சுனிதாவை பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டோம். நான் சொல்லியும் கேட்காம சந்தோஷ் அவன் மனைவியை சந்திக்க அவசரப்பட உன் ஆட்களால பலமான தாக்குதலுக்கு ஆளானான். சந்தோஷ் துரோகின்னு நான் சொல்ல, டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்ட நீ. தப்பு அப்படி நினைச்ச. ஆனா டாக்டர் எப்பவுமே உன் ஆள் இல்ல. சந்தோஷத்தை காப்பாற்றியும் அவர் வில்லன் வேஷம் போட்டதுக்கு காரணம் உண்டு. ஆஸ்பத்திரியில உன் ஆட்கள் சில பேர் இருந்ததுனால இந்த அவசியம். வர்மா இப்போது கோதண்டத்தை பார்க்க, நான் தான் இன்ஃபார்மர்னு கொஞ்சம் முன்னாலதான் வர்மாவுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா வர்மா அதிபுத்திசாலி. இவரை போல சில அதிகாரிகள் போலீஸ் இலாக்காவில இருந்தா காவல்துறைக்கே அது பெருமை. துரோகி அது நான் இல்லடா, நீ. இப்ப நீ தந்த வாக்குமூலம், நிகழ்ச்சிகள் எல்லாம் வீடியோல டேப்ல பதிவாகி இருக்கு. நாளை காலையில முக்கியமான விருந்தாளிகள் உன்னை சந்திப்பாங்க. யார் அது? சிபிஐ அதிகாரிகள். இனிமே உன்னோட அரசியல் உள்ளூர் தந்திரம் எல்லாம் நடக்காது. நாயே, அந்த விசித்ராவையும் அவ அம்மாவையும் கைது பண்ணியாச்சு கோதண்டம். சொல்லிவிட்டு வர்மா வந்து அவனது கைகளை குலுக்க சுனிதா அருகில் வந்தாள். வாம்மா, உன்னை உங்க அண்ணன் ஈஸ்வர்ட்ட ஒப்படைச்சிட்டு நான் போகணும். பொண்ண பொது சொத்தா நினைச்சா தேசத்துல குழப்பம்தான். போலாமா? அவரை பின்பற்றி நடந்தாள் சுனிதா.